hello, welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Quacks Academy. Yes, இந்த வீடியோல 7.5 கோட்டானா என்ன, அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அண்ட் 7.5 கோட்டால 400 to 450 மார்க்ஸ் எடுத்திருந்தாலே எனக்கு கவர்மெண்ட் கோட்டால எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் சீட் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 7.5 கோட்டானா என்ன, ரைட்? இப்போ நம்ம ஆல் இந்தியா கோட்டானா 15%, ஸ்டேட் கோட்டாக்கு 85% அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ 7.5% கோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா அவங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஆனால் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 8th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, 6th and 7th படிக்கல அப்படிங்கும்போது இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு 7.5% ரிசர்வேஷன் கிளைம் ஆகும் நம்மளோட கவுன்சிலிங்க்கு. ஸோ 7.5% ரிசர்வேஷனுக்கு எல்லாரையும் விடையும் கம்மியான மார்க்ஸ் இருந்தாலே நமக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கும். ஸோ இது வந்து எஸ்பெஷலி ஃபுல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா தான். ஆல் இந்தியா கோட்டாக்கு நம்ம வந்து 7.5% வந்து எலிஜிபிள் ஆக மாட்டோம், சரிங்களா? ஸோ 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 6th to 12th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் இல்லாமல், அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நிறையா ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் எய்டடாக இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இல்லாமல் நான் 6th to 12th வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் படித்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு 7.5% கோட்டா வந்து அப்ளிகபிள். நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இந்த 7.5% கோட்டா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் நமக்கு கவர்மெண்ட் கோட்டா, அதாவது எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் கோட்டா வேக்கன்சிஸ், அதாவது நமக்கு 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, சரிங்களா? 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த 37 கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து நமக்கு 7.5 கோட்டாக்கு 320 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஓகே, 37 காலேஜ்லேருந்து நமக்கு 7.5 கோட்டாக்கு 320 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அதுவே ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாஸ். ஓகே, ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 40 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அந்த 40 ப்ரைவேட் காலேஜஸ்லேருந்து நமக்கு 188 7.5 ரிசர்வேஷனில் வந்து சீட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் பிடிஎஸ், அதுவே டென்டல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வேக்கன்சிஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வேக்கன்சிஸ் ஃப்ரம் 3 கவர்மெண்ட் காலேஜஸ். 3 டென்டல் கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதிலிருந்து நமக்கு 16 வேக்கன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா டென்டலுக்கு, ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா டென்டலுக்கு 7.5 ரிசர்வேஷனில் 379 சீட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இதில் இந்த காலேஜஸில், அதாவது எய்தர் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆர் ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாக்கு நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. So this data is fully based on 2025. 2025 ஓட பியூர் டேட்டா தான் இது. ஸோ எந்த மார்க்குக்கு எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்காங்கங்கிற அலாட்மெண்ட் லிஸ்ட்லேருந்து இருக்கிறது. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா 498 இருந்தால் தான் நம்ம உள்ள என்டர் ஆக முடியும். ஓகே, ஸோ 498 ஃபார் பிசி. எம்பிசிக்கு 520 எடுத்திருந்தால் நம்ம வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் எஸ்சிக்கு 492. ஸோ அதே மாதிரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பிசினா 490 வேணும், எம்பிசினா 500 வேணும், அண்ட் எஸ்சினா 465 வேணும். அதே மாதிரி இங்கே நான் நிறையா
மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிசன், இப்போ நம்ம செங்கல்பட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்கு 470 இருந்தால் நம்ம வந்து செங்கல்பட்டு காலேஜுக்கு எலிஜிபிள். அண்ட் எம்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 473க்கு சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் 445 எஸ்சி வந்து 445க்கு செங்கல்பட்டு காலேஜில் லாஸ்ட் இயர் வந்து அலாட் ஆயிருக்காங்க. ஓகே, அதுவே நம்ம கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு 476 எடுத்திருந்தா எலிஜிபிள். லாஸ்ட் இயர் 476 எடுத்து நம்ம கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் பிசி ஸ்டூடெண்ட் வந்து அலாட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவே எம்பிசி ஸ்டூடெண்ட்னு பார்த்தீங்கன்னா 489 இஸ் த லாஸ்ட் மார்க். சரிங்களா? 489 இஸ் த லாஸ்ட் மார்க் டு ஜாயின் இன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால. சரிங்களா? அதுவே எஸ்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 455 இருந்தால் எஸ்சி கோட்டாவாக இருந்தால் லாஸ்ட் இயர் வந்து அலாட் ஆகியிருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில். ஸோ நம்ம அதை அப்படியே பார்க்கும்போது லாஸ்ட் மார்க் மேம் கடைசியாக நான் என்ன மார்க் இருந்தால் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆகலாம் அப்போ நம்ம இங்கே இருக்க மார்க்ஸ்லேருந்து ஒரு 10 மார்க்ஸ் to 15 மார்க்ஸ் வந்து ஹையாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ், அதாவது ஊட்டி அப்படிங்கிறதுல 423 பிசிக்கு லாஸ்ட் இயர் 423 எடுத்திருந்தா அவங்க எடுத்ததுனால அவங்க வந்து அலாட் ஆயிருக்காங்க. ஸோ நீலகிரிஸ் அப்படிங்கும்போது இந்த இயர் பிசிக்கு ஒரு 430 எடுத்திருந்தா நீங்கள் ஊட்டி காலேஜில் படிக்கலாம். அதுவே நீங்கள் எம்பிசி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா +or-10 தாங்க இது எல்லாமே. ஓகே, 448 அப்படிங்கும்போது நம்ம ஒரு 450 ரேஞ்சில் இருந்தாலே நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அதுவே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்சியில் பார்த்துட்டிங்கன்னா 410 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊட்டி காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகே, நான் 410 எங்களால் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல. எங்களோட ஸ்கோர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாஸ்க்கு நம்ம வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாஸ்னால் இதை விட மார்க்ஸ் கம்மியாகும். ரைட்? ஸோ லிசன், அதுவே இப்போ இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாஸ். ஸோ கவர்மெண்ட் கோட்டா வேக்கன்சிஸில் நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் லாஸ்ட் மார்க் 423 இருந்திருந்தா பிசிக்கு ஜாயின் பண்ணலாம். எம்பிசிக்கு 448 அண்ட் எஸ்சிக்கு 405 இருந்தால் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? அதுவே ப்ரைவேட் காலேஜ்னு எடுத்துக்கிட்டா கவர்மெண்ட் காலேஜ் விட ப்ரைவேட் காலேஜுக்கு நமக்கு வந்து மார்க்ஸ் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ ப்ரைவேட் காலேஜில் என்ன மார்க்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பிசி ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 411 எடுத்திருந்தாலே நமக்கு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கும். அண்ட் எம்பிசி, ஸோ நம்ம ப்ரைவேட் காலேஜ் அப்படிங்கும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை, அதிலிருந்து நமக்கு ப்ரைவேட் காலேஜஸ்லேருந்து 85% சீட்ஸ் வந்து நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீட்ஸ் ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. சரிங்களா? அண்ட் எம்பிசி அப்படிங்கும்போது 427 மார்க் எடுத்து எம்பிசி ஸ்டூடெண்ட் வந்து ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிக்கு 398. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 400க்குமே கீழே, அதாவது 398 அப்படிங்கிற மார்க்ஸ்க்கு எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் இப்போ பிடிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எம்பிபிஎஸ் இல்லை, எனக்கு எம்பிபிஎஸோட மார்க்ஸ் எலிஜிபிலிட்டி வரல, பிடிஎஸ் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் கோட்டா வேக்கன்சிஸில், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் பிடிஎஸ்க்கு 7.5 ரிசர்வேஷனில் 408 எடுத்திருந்தா காலேஜ் கிடைச்சிருக்கு. அண்ட் எம்பிசி 424 எடுத்திருந்தா காலேஜ் கிடைச்சிருக்கு. அண்ட் எஸ்சி 397 எடுத்திருந்தா
இங்கே பாருங்கள் 398 எம்பிபிஎஸ்க்கு ப்ரைவேட் காலேஜில் கிடைக்குது. பட் பிடிஎஸ் அப்படிங்கும்போது 397க்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆயிருக்காங்க. அதுவே ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா, பிடிஎஸ்க்கு ப்ரைவேட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் மார்க்ஸில் எந்த மார்க்ஸில் வந்து அலாட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 394 எடுத்திருந்தா ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்கு பிசி ஸ்டூடெண்ட் அலாட் ஆயிருக்காங்க. அண்ட் எம்பிசின்னு பார்த்தீங்கன்னா 407 அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட் 386 ஸ்கோர் பண்ணி ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாவில் டென்டலுக்கு ஜாயின் ஆயிருக்காங்க. இது ஃபுல் ஆஃப் பேஸ்ட் ஆன் த இயர் 2025. 2025 இவ்வளோ பேர் வந்து இந்த மார்க்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2026 அப்படிங்கும்போது நம்ம +10 அப்படிங்கிற ஒரு மார்க்ஸை இது பண்ணி நம்ம வந்து ஹோப்போட காத்திருக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.